இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. நந்தினி மெசேஜ் அனுப்பியிருக்கா? என்ன மெசேஜ் அனுப்பியிருக்கா? ஓபன் பண்ணி பாப்போம். அருள், நீ இப்படி பண்ணுவேன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. நீ உனக்கு பிடிச்ச மாதிரி வாழ ஃபாரினுக்கு போறதுல எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. ஆனா வானதிய அவங்க அப்பா கிட்ட இருந்து காப்பாத்தி எங்க கிட்ட ஒப்படைச்சிட்டாவது நீ போயிருக்கலாம். ஒரு மனசாட்சி உள்ள மனுஷனா நீ கண்டிப்பா அதை பண்ணுவேன்னு நான் ரொம்ப நம்பினேன். ஆனா நீ அதை பண்ணல. உனக்கு என்னதான் வானதி மேல கோபம் இருந்தாலும் அவளை இப்படி ஒரு இக்கட்டான சூழ்நிலையில விட்டுட்டு போறது ரொம்ப தப்பு. ஒருவேளை வானதி இடத்துல நான் இருந்திருந்தா கூட எனக்கும் இதேதான் பண்ணிருப்பியோ? நாங்க எல்லாரும் சேர்ந்து எப்படியாவது வானதியை காப்பாத்திடுவோங்கிற நம்பிக்கையில தான் நீ அவளை பத்தி கவலைப்படாம ஃபாரின் போற. ஒருவேளை எங்கனால அவளை காப்பாத்த முடியாம வானதிக்கு ஏதாவது தப்பு நடந்துருச்சுன்னா என்ன செய்வ? அந்த குற்ற உணர்ச்சியே உன்னை காலத்துக்கும் கொன்னுராது. இதெல்லாம் யோசிக்காம நீ எப்படி கிளம்பி போனேன்னு எனக்கு தெரியல. இப்போ நான் இந்த மெசேஜ் அனுப்புனது என்னோட ஆதங்கத்துலதான். போற இடத்துல உன் லைஃப் நல்லபடியா அமைய வாழ்த்துக்கள். என்ன பண்றது? இப்பயாவது நீ பண்ணது தப்புன்னு உணர்ந்துட்டியா இல்லையா? இல்ல நீ செய்யறதா சரி நினைச்சிட்டு இருக்கியா? நான் என்ன தப்பு பண்ண? நீ தப்பு பண்ணலன்னா அப்படியே அவளை கில்ட்டியா ஃபீல் பண்ணிட்டு இருக்க. குற்றம் உள்ள நெஞ்சுதான் குறுகுறுக்கும். நந்தினி கேட்ட மாதிரி வாழ்க்கை பூரா குற்ற உணர்ச்சியோட தான் வாழ போறியா? வேணாண்டா அருண், சொன்னா கேளு. இப்பவும் ஒண்ணு கேட்டு போகல. உடனே இங்க இருந்து கிளம்பி போய் வானதியை காப்பாத்து. நான் இவ்வளவு சொல்றேன், அசையாம நின்னுட்டு இருக்க. வானதி உன் உயிருக்கு எந்த ஆபத்தும் வந்துடக்கூடாதுன்னு தான் அவ அப்படியெல்லாம் பண்ணா. உன்னை காப்பாத்தணும்னு நினைச்சு எல்லாத்தையும் செஞ்சவளுக்கு நீ கொடுக்கிற தண்டனை ரொம்ப பெருசுடா. வேண்டாம். நீ இன்னைக்கு ஃபாரின் போலனாலும் இன்னொரு நாள் போலாம், இன்னொரு வேலை கூட கிடைக்கும். ஆனா வானதிக்கு இப்ப தப்பா ஏதாவது நடந்துட்டா அதுக்கப்புறம் அதை மாத்தவே முடியாது. இந்த நேரத்துல நீ அவளை பத்தி கவலைப்படாம கிளம்பி போயிட்டானா அவளோட மொத்த வாழ்க்கையும் அழிஞ்சு போயிடுண்டா. போய் அவளை காப்பாத்து ப்ளீஸ்ரா, போ. இன்னும் என்னடா யோசிச்சுட்டு இருக்க? போய் வானதியை காப்பாத்துறா. முடியாது முடியாது முடியாது. தனியா புலம்புறா. அருளே, என்ன அங்க பாத்து கத்திட்டு இருக்க? அதானே. என்ன ஆச்சு? அருளே, என்னடா ஆச்சு? என்ன ஆச்சு? ஒண்ணு இல்லம்மா, என்ன கொஞ்சம் தனியா விடுங்க. எங்க போறான்? அக்கா, இவ எங்க போறான்க்கா? இல்ல ஆண்டி, அருள் முகத்தை பார்க்கவே சரியில்லைன்னு நான் அப்பவே சொல்லிட்டு இருந்தேன்ல. அருள் மைண்ட்ல என்ன ஓடிட்டு இருக்குன்னு எனக்கு தெரியல. எப்ப வேணாலும் அவன் மனசு மாறலாம். அதனால நம்ம ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். ஆமா.